திருமதி ஆரோக்கிய மேரி ஸ்டெல்லா அனிகால் ஆகிய இருவரின் மாணவிகளின் மூலம் இந்த சமுதாயம் பெற்றுக்கொண்ட அவர்கள் இருவருடன் இணைந்து பணியாற்றிய ஆசிரியை உணர்வு போன்றவற்றை தங்கள் வாழ்வில் கடைபிடிக்கும் உறுதியை உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவை தேர்ந்து கொண்ட போது கூறிய வல்லமையுள்ள வார்த்தைகளை அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா நீங்கள் பிள்ளைங்க குடும்பத்தில் 5 தலைமுறையை பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் பள்ளியில் நிறைய பேரை பார்த்திருக்கின்றேன். எனவே அதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். என்னுடைய உழைப்பில் இத்தனை பேரை உருவாக்கி இருக்கின்றேன் என்பதில் மகிழ்ந்து நீங்கள் வெறுமனே இங்கு செல்லவில்லை, பல விதைகளை இந்த பூமியில் தூவிவிட்டு செல்லுகின்றீர்கள். நீங்கள் தூவிய அந்த விதைகள் எல்லாம் வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டும். அதில் பலனை பார்க்கின்ற போது நீங்கள் மகிழ்வீர்கள். குடும்பம் என்பது ஒரு குறுகிய வட்டம் என்றால் இந்த பள்ளியில் கிடைத்த உறவுகள் ஒரு பெரிய வட்டம். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளாமல் விரிவாக்கி பலருக்கு பயன்படுத்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் நினைத்து பார்த்து இந்த உங்கள் குடும்பத்தோடும் உங்களோடு உழைத்த ஆசிரியர் பெருமக்களோடும் சேர்ந்து நாம் இந்த நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக கையெழுத்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி துடிக்கும். இறைவாக்கினர் எசையா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வசனங்கள் 9 முதல் 14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளில் இருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைக்கு புனித நாள் என்றும் அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழியில் செல்லாது உன் ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயிர் விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றி புகழ்கின்றது
என்னை பின்பற்றி வா. அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி கண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திய அருகே பக்கத்து பந்திற்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்காக கொடுத்தார் என்ற செய்தியை கேட்டு அதிலிருந்து அவருடைய காலடிகளை பிடித்துக் கொண்டு அப்படுத்த முடியாமல் இருந்து அவர் அப்படி இறந்து விட்டார். எனவே நான் அவருடைய சாவுக்காக அழுதது அது மட்டும்தான். உங்களுக்கு செய்ய செய்தப்பா அப்படின்னு. ஆனால் அதை பார்த்தார்கள். ஏனென்றால் நான் கடலூரில் இருந்த காரணத்தினால் அங்கே நிறைய பேருக்கு உதவி செய்திருந்தேன் திருப்பலிக்கு. எனவே ஏராளமான பேர் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் நான் அழுதை பார்த்தவெல்லாம் மாறினா சமீபத்தில் அழுவுறீங்க அப்படின்னு. என்னுடைய அம்மா என்னுடைய வாழ்க்கையில் செய்த செயல்கள் எங்களுக்கு தான் தெரியும். 2 ஆசிரியர்களுக்காக எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்தவர் இன்னும் உயிரோடு இருக்கின்றார். அதற்கு பிறகு 2 ஆசிரியர்கள் அவர்கள் இறந்தபோது நான் இதைவிட அதிகமாக அழுதேன். எல்லாரும் கேட்டாங்க, என்ன சாமி நீங்கள் சாமியார் கூட நினச்சி பார்க்காம அழுவுறீங்க என்றெல்லாம் சொன்னார்கள் ஆசிரியர் பெருமக்கள். 2 பேரும் என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றியவர்கள். நான் இளங்குருமடத்திற்கு சேர வேண்டும், 8ஆம் வகுப்பு முடித்த உடனே சேர வேண்டும் என்ற அந்த நேரத்திலே இரவு ஏறக்குரிய 1 மணி வரையில் கண் விழித்து ஒரு ஆசிரியர் சயின்ஸ் அவர் இருப்பார். அந்த ஆசிரியர் இந்த A4 ஷீட் தான் இப்போ அப்போல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கட்டி காடலே போயிடும். உங்கள் பேரில் ஆரோக்கியங்கிறது தெரியும். யார் 2 பேரில் யாருங்க இவங்க தானே? ஆரோக்கியங்கிறது தெரியும். ஆரோக்கியம் இருக்குது உங்களுக்கு. மேரிங்கிறது மாதா. அடுத்தது ஸ்டெல்லான்னு ஸ்டார், ஒளி லைட்டு. ஸ்டெல்லான்னா ஸ்டார். அடுத்தது விண்மீன். அந்த பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் பெருமைப்படலாம். நான் எத்தனை பேருக்கு வழிகாட்டி இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு பிறந்தபோது இந்த விண்மீன் தான் வழிகாட்டியது. ஆண்டவர் இயேசு எங்கே பிறந்திருக்கின்றார் என்று இந்த விண்மீன் தான் வழிகாட்டி அவர்களை அழைத்து சென்றது. அந்த இயேசு பிறந்திருக்கின்ற இடம் வரையில் அந்த விண்மீன் சென்றது. அதற்கு பிறகுதான் அது மறைந்தது. எனவே மாசற்ற வெரி குட். மெத்துனா போர், இல்லான்னா வலிமையானவர். போரில் வலிமையானவர்கள். ஜெர்மனிலேருந்து வரக்கூடியது மெட்டில் தான். போரில் வலிமையானவர்கள். ஆக அவங்க என்ன செய்திருப்பாங்க, என்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட எல்லா பிள்ளைங்களையும் தேர்வு என்ற போருக்கு, அதுதான் நீங்கள் பயிற்சி கொடுக்க முடியும். தேர்வு என்ற போருக்கு நான் அவர்களை எல்லாம் பலசாலியாக ஆக்கிவிட்டேன். போரில் பலசாலி பேரதான், போரில் பலசாலி மெட்டில் தான். எனவே நான் மட்டும் பலசாலி அல்ல, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அதை நான் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன். எனவே இந்த நிறைவு அவங்க 2 பேருக்குமே இருந்தால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகும்போது, நான் பல பேரை சொல்லியிருக்கிறேன், சாகும்போது என்ன சொல்கிறாரு, 7 வார்த்தையும் சொல்ல தேவை, 1 வார்த்தை மட்டும் எல்லாம் நிறைவேற்று. I have fulfilled everything. நாங்கள் உம்மை புகழ்ந்து வைப்பது உமது ஆட்சியை பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது, பலனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்து பலன் கொடுக்கும் பிள்ளைகளை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மனநிலையை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறினார், தூயாவியானவர்களுக்கெல்லாம் புகழும் ஆட்சியும்
என்றென்றும் ஆசிரியர் பெருமக்களின் குடும்பத்தார் அனைவரின் சார்பாக நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றியை கரங்களின் மூலம் சேர்க்கிறோம். சும்மா எழுதுங்க, நீ பாட்டு எழுதுங்க. விஜிடா நீங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். எங்கள் மாமா கூட ஒரு மெசேஜ் ரொம்ப பெருமையாக இருக்கு. அதற்கு சார் அவருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் தெரிவிச்சுங்க. அவங்களுக்கு 10 வயசுனாவா எனக்கு என்ன நினைக்கிறீங்க?
அவங்களுக்கே அறுபதுனா எனக்கு 61 அப்படின்னு நினைப்பீங்க. அது இல்லை. எனக்கு வயசு 30, என் மனைவி நம்மளை கேட்ட அது மட்டும் பேக்ரவுண்ட் சுற்றினா அது நம்ம பொருளா, அதுக்காக நம்ம வயசை கொடுத்துக்கிட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆகுன்னு சொல்லி அது வயசு. அதனால நான் ஏற்றுக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 30 சொல்லிட்டு நம்ம வந்து நிச்சயமா அப்படியே எல்லாமே போயிட்டு கிடையாது. ரொம்ப நாளாக வந்து மாணவிகளுடைய அவங்களுடைய வாழ்க்கை கோசம் சேர்த்த ஒரு பெரிய புண்ணியம் ஆசிரியர் பேர் கொண்டு இருக்கு. நிச்சயமா இவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க தெய்வத்துக்கு அவங்க வந்து அவங்க சார் வந்து 30 சாலை அவங்களுக்கு நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆகிட்டு. ஏன்னா அவங்ககிட்ட படிச்சு நானே எம்எல்ஏ ஆகுது அவங்க டாக்டர் எவ்வளோ சரி அவ்வளோ சிறப்பான சாதாரண எங்கள் வீட்டை சொன்னாங்க நீங்கள் பாலிடிக்ஸ் பேசுங்க. நான் எனக்கு பாலிடிக்ஸ் ஒன்றுமே தெரியாது. நான் வந்து யதார்த்தமான ஆள். யதார்த்தமாக ஏதோ நன்மை செய்வது நம்ம பிரின்சிபல் இருந்தால் அடிக்கடி வந்து சொல்ல முடியும். ஏங்க அந்த சகோதரியும் பார்க்கணும். ஏன்னா நான் வந்து அன்னைக்கு எக்கனாமிக்ஸ் சொல்லிக் கொடுக்காம போய் தான் நான் எக்கனாமிக்ஸ் பாஸ் பண்ணிக்க மாட்டேன். அப்படி ஒரு பெரிய நீங்கள் அத்தனை பேருமே சிற்பிங்க தான். நீங்கள் அத்தனை பேருமே சிற்பிங்க தான். நீங்கள் செதுக்கிறது தான். நீங்கள் எப்படி செதுக்கிறீங்களோ அப்படி எல்லாருக்கும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருக்கணும். இன்னும் ஆண்டவருடைய இயேசு நமக்கு வந்து இன்னும் நிறைய வாழ்க்கை கற்றுருக்காரு. தொடர்ந்து செய்யணும்னு நான் கேட்கிறேன். அதே போல் தொடர்ந்து செய்யணும்னு நான் கேட்கிறேன். அதே போல் நீங்கள் இப்போவும் போயிட்டு உங்களோட கல்வி சார்ஜை தொடரணும்னு நான் கேட்கிறேன். அப்படி திறமை இருக்க அந்த திறமை நிறைவேற்றணும்னு சொல்லி கேட்டேன். எனக்கு உண்மையிலே ஒரு கேட்டால் வேலை தயவு செய்து உங்களோட வாழ்த்துக்கள் உங்களுடைய இதெல்லாம் சிஸ்டம் கொடுங்க. நானே வாழ்த்துறேன். சிஸ்டம் இருந்தால் அவங்களே வாழ்த்துறேன். அவங்க உடனே கூப்பிட்டு உடனே கூப்பிட்டாங்க. உங்களோட ஆக்சுவலி என்னென்ன லேப் உங்களுக்கு சொல்ல முடியாங்க. தயவு செய்து மதிச்சுங்க. நீங்கள் எல்லாமே. Thank you, sir, for your words of appreciation. To formally welcome everyone. 1966 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் திரு ஏசரத்தினத்திற்கும் திருமதி தேசம்மாள் இவர்களின் 3வது மகனாய் இப்புவிகளில் அவதரித்து பெற்றோரின் அன்பும் பண்பும் உங்கள் அடையாளமாய் அமைந்து கல்வி என்னும் ஒளி விளக்கை ஏற்றி மிக சிறப்பாய் வளர்த்தி கன்னியாகுமரி மண்ணில் திரு ஜெரோடானந்த் அவர்களை வாழ்க்கை துணையாய் ஏற்று 2 மகன்களின் அன்பு தாயாய் இல்லறம் இனிதாய் பயணிக்கிறது. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி 3ம் கைகோர்த்திருக்கும் உமது குடும்ப வாழ்வில் இறைவனின் அருள் ஒரு அரிய வரமாய் திகழ்கிறது. இந்நாள் முதல் பல தலைமுறைகளின் வாழ்வில் அறிவின் விதைகளை வாழ்வில் ஒளியாக மாற்றி அறியாமலையும் செய்கிறது. இயற்கை என்ற கடினமான உலகை எளிய There is a time for everything. Ecclesiastes chapter 3, verse 1. There was once a physics teacher. Thank you. Thank you, dear miss. Thank you.
ஆரோக்கியம் பெருகட்டும், அமைதி நிலவட்டும், உங்கள் அன்பு பயணம் இனிதே தொடரட்டும். நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி, நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி, நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி, நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி. Very Reverend Sister Principal, Reverend Sisters, and my dear friends, good evening to you all. Today is a very significant day in my life. After working for 2 years as PT assistant in Nirmala Higher Secondary School, Chidambaram, and 3 years in Petchandar Primary Section, completed nearly 32 years of service as lecturer in our esteemed institution. That means, out of 60 years of my life, I have spent 37 years in teaching. It is time for me to spend with my children and grandchildren. I thank God Almighty for the marvelous blessings showered upon me to complete my service up to superannuation. Throughout my life, God has been so merciful upon me and my family. Thank you, my Lord Jesus, Mother Mary, and all the saints for the blessings. I am also grateful to my parents for their parental care, good education, and good values inculcated upon me. My heartfelt thanks to my loving husband, my beloved sons, Jerin and Merin, my loving daughter-in-law, Cynthia, and beloved granddaughters, Gabriela and Rafaela, for their wonderful support to travel with me in my teaching journey. I was appointed during the tenure of Reverend Sister Permina and had the privilege to work under Sister Joyce, Sister Fatima, Sister Chrysamal, Sister Litipla, Sister Daria, Sister Salome, and at last, but died with Reverend Sister John Peter. I thank Reverend Sister Principal for their untiring efforts in raising the standard of our school to new heights. I am also grateful to all my colleagues, fellow lecturers, the office staff and students for their love and support throughout my career. My special thanks are due to the past and present lecturers of Physics Department and the science teachers from our high school who used to support me with commitment for the smooth conduction of government practical examination. I thank Mrs. Tinagavadi, lecturer in physics, for her beautiful felicitation address. I thank Mrs. Rosalie, the dean and his team of teachers who have surprised me throughout this week. I take this opportunity to wish my co-retiring staff, my friend Mrs. Stella Ideraj, a happy and peaceful retirement life. Now it's time for me to say goodbye to Immaculate Higher Secondary School. I am retiring with the fullest satisfaction, overflowing joy, and heart full of thanks. Let me start my next inning of life dedicating fully to God and supporting my family
in the best possible way. Praise and glory to God. Thank you, Ananda. Thank you, Thomas, for your emotional words of wisdom. Now, let us celebrate. சபையில் அமர்ந்திருக்கும் எமது பள்ளி முதல்வர், நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். பள்ளியில் சிறு பகுதியாக என்னை நினைத்த என் பூக்களை மட்டுமே விட வைத்த எனது அனைத்து நல் உள்ளங்களுக்கு நன்றிகள் பல. Matilda
is a lovable daughter to her parents and the most liked daughter-in-law to my parents. She is a beautiful mother to my sons, Jerry and Mary, and a wonderful mother-in-law to my daughter-in-law, Cynthia. She is a lovable sister to her siblings and a wonderful sister-in-law to my siblings. She is also a wonderful grandma to my granddaughters, Gabby and Raph. Above all, she is my adorable wife. She doesn't know many things in life. She is having bank accounts with ATM cards in many banks, but don't know the people. She is having bank associates, but don't know any idea of the amount deposited. She is having an email ID, but don't know the password. That means she is controlled by you. She knows only one thing: love, love, and unconditional love. She is the most liked personality at home and loved by everyone. Her presence anywhere will bring joy, peace, and happiness. I thank all the lecturers, whether it is mathematics or physics, whether it is chemistry or biology, whether it is commerce, computer science or economics, whether it is language or English, all are equally dear to Matilda. I thank you all for making her teaching episode comfortable and enjoyable by your support, love and affection. I thank Reverend Sister Principal for taking care of Matilda with love and concern and arranging a grand farewell function. My sincere congratulations to Reverend Sister Principal for producing extraordinary results in the public examination. 100% results both in SSLC and +2 public examinations. You have made the impossible become possible. It was possible by the dedicated hard work of teachers under the guidance of Reverend Sister Principal. Before I conclude, let me wish the co-retired teacher, Mrs. Stella Irudayaraj, the beloved wife of my Annan, Mr. Irudayaraj. I wish Stella Madam good health, peace and happy retirement life. Thank you. வீடியோ தான் எடுக்கிறேன். Right here, team members, thanks. Everything thanks. Really, thanks. Party boosting.
அது எவ்வளவு சரி எங்க போறீங்க மிஸ் எங்க எங்க பக்கத்துல சார்த்தவங்க இருக்க போறாங்க மேடம் அப்படியே மைக் கொடுங்க, ஒரு வார்த்தை சொல்லிடுங்க பர்சனல் விஷயம். இல்லை எல்லாருக்கும் கொடுப்போம். சரிங்களா?
You're happily retired now. Hooray for you. Happily retired now. What you gonna do? There's books to read and golf to play, naps to take, have fun all day. You're happily retired today. Hooray. Oh yes, you're happily retired now. Hooray for you. Happily retired now. What you gonna do? All the kids must move away. There's nothing really left to say. You're happily retired today. Hooray. Strike up the band and orchestra. We'll see you down in Florida. You're happily retired today. Hooray. It's time for you to oversleep and tell the boss to take a leap. A flying leap. Because you're happily retired today. Oh yes, you're happily retired today. It's retirement to you. Happy 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 retirement to you. Retirement to you. Happy 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 retirement to you. சாட்சி நாங்களே வெந்து கோச திருவிழாவிலே பெருமழை போலாவி மூற்றிலே வெந்து கோச பெருவிழாவிலே பெருமழை போலாவி மூற்றிலே துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை துயரமான சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார் தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார் உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. திருப்பாடல்கள் 128. வழிநடத்தி வரும் அன்பு தெய்வம் இறைவா, தமது ஆசிரியர் பணி நெடுந்து பணி நிறைவு ஓய்வு பெறும் திருமதி மெட்டில்லா அவர்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் வழியாக எமது பள்ளிக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பல நன்மைகளை நீ செய்திருக்கின்றீர். பல பெண் குழந்தைகளுக்கு கல்வி அறிவை ஊட்டி
அவர்கள் வாழ்வில் விளக்கேற்றி வைக்க இவரை ஒரு கருவியாக பயன்படுத்தியுள்ளீர். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் இவர்கள் இந்த கல்வி பணியிலிருந்து ஓய்வு பெறும் இந்த நேரத்தில் இவர்கள் குடும்பத்தில் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் குழந்தைகள் மற்றும் இவரது கணவர் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வளமோடும் நலமோடும் இவர்களது குடும்ப வாழ்வை நிறைவாக நடத்திடவும் இவர்கள் வழியாக நீர் எமது பள்ளிக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இந்த திருமதி ஆசிரியர் மெட்டில்டா அவர்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பொறுமையாக விளக்கமாக கல்வி கற்றுத்தரக்கூடியவர். எந்த நேரத்திலும் உத்வேகத்துடன் தனது செயல்பாடுகளை சிறப்பாக செய்கின்றவர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அனைத்தையும் இவர்கள் முன்னிறுத்தி ஒவ்வொரு நாளும் தனது பணியை செவ்வையாக செய்து இன்று ஓய்வு பெறும் இந்த நேரத்தில் இவர்கள் வழியாக நீர் எமது பள்ளிக்கும் இவரது குடும்பத்திற்கும் எமது சமுதாயத்திற்கும் ஆற்றிய பணிகளை ஆசீர்வதித்து இவர்கள் ஒவ்வொரு நாளும் செல்கின்ற இடமெல்லாம் உமது தூதர்களை வைத்து இவர்களை காத்து வழிநடத்திட வேண்டுமாய் இந்த நேரத்தில் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமென். தோன்றிடும் அவர் கையால் வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வையிலிருந்தவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சாத்தான் சோதித்திட தேவ உத்திரவுடன் வருவார். சாத்தான் சோதித்திட தேவ உத்திரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானே வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானே வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சாத்தான் சோதித்திட தேவ உத்திரவுடன் வருவார். சாத்தான் சோதித்திட
இந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானோரே.